சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. வள்ளலாம் கணபதியில் நல்லாசியும் அருளும் கிடைத்துவிடும். பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. குளத்தடியில் நம் கணபதி அமர்ந்திருப்பார். ஒவ்வொரு மனிதனது நல் உள்ளத்திலும் குடியிருப்பார். எல்லோரும் நலம் காண எண்ணுகின்ற மனிதருக்கு என்னாலும் தினம் தினம் மனம் துதிக்கும். அவன் அருள் நலம் சேர்க்கும். பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. பெற்றோர்க்கு மேலான உலகம் இல்லை என்றார். கற்றோர்க்கு மேலான பெரியோர் இல்லை என்றார். நர்த்தன விநாயகனை நாளும் தொழும்போது அர்த்தம் புரிந்து விடும். திருவருள் துணை இருக்கும். தினம் தினம் மனம் துதிக்கும். அவன் அருள் நலம் சேர்க்கும். பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. நாளில் ஒருவேளை ஐங்கரனை நினைத்து விடு. உயிர்கள் யாவும் உந்தனது சொந்தமென கருதி விடு. நீயும் இன்று வாழ்ந்து விடு. பிறரையும் வாழ விடு. இந்த எண்ணம் உனக்கிருந்தால் திருவருள் துணை இருக்கும். தினம் தினம் மனம் துதிக்கும். அவன் அருள் நலம் சேர்க்கும். பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. வள்ளலாம் கணபதியில் நல்லாசியும் அருளும் கிடைத்துவிடும். பிள்ளையார் சுழி போட்டு நீ
இறுதிப் போட்டியும் இணைந்த இந்த பெரு விழாவிலே வருக தந்த விருந்தினர்கள் இப்போது இன்முகத்தோடு இன்னியம் வாத்திய கருவிகள் முழங்கி வைக்க மைதானத்தை நோக்கி வருக தந்து கொண்டிருக்கின்றார்கள். மத்திய விளையாட்டுக் கழகத்தின் புதிய மைதான திறப்பு விழாவும் கரப்பந்தாட்ட இறுதிப் போட்டியும் நடைபெறும் இன்றைய நிகழ்வில் தலைவராக போஷகர் மத்திய விளையாட்டுக் கழகம் திரு சிவதாஸ் அவர்கள் விளங்க, பிரதம விருந்தினராக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் உயர் திரு நாவண்ணா வேதநாயகன் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். சிறப்பு விருந்தினர்களாக கோப்பாய் பலிகிழக்கு பிரதேச செயலர் திரு பிரதீபன் அவர்களும் யாழ் இலங்கை வங்கி நிறைவேற்று அதிகாரி சிறித கணேசமூர்த்தி அவர்களும் கலந்து சிறப்பிக்கின்றார்கள். பேரியர்கள் முழங்க இன்னிய முழக்கத்தோடு இப்பொழுது விருந்தினர்கள் மைதானத்தை நோக்கி அழைத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பு விழாவும் கரப்பந்தாட்ட இறுதிப் போட்டியும் இணைந்த பெரு விழாவிலே விருந்தினர்கள் இன்முகத்தோடு இன்னியம் சேர்ந்த நிலையிலே வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து அணி செய்ய சிறப்பு விருந்தினர்களாக இணைந்து இந்நிகழ்வில் வருகையினால் இந்நிகழ்வுக்கு பெருமையும் சிறப்பும் தருக என இன்முகத்துடன் வரவழைக்கின்றார்கள் மத்திய விளையாட்டு கழகத்தினர். இந்திய வாக்கியத்தோடு வரவேற்கப்பட்டு இப்போது மைதானத்தின் முன்னிலே ஆலை வழிபாட்டை நிறைவு செய்து கொண்டு வருகை கொண்டிருக்கின்றார்கள். இப்போது புதிய மைதான திறப்பு விழாவில் அடுத்த நிகழ்வாக பெயர் கல்வி திரைநீக்கம் இடம்பெற இருக்கின்றது. பெயர்கள் திரைநீக்கத்தினை எமது பிரதம விருந்தினர் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் உயர் திரு நாவண்ணா வேதநாயகன் ஐயா அவர்கள் இப்போது திரைநீக்கம் செய்து வைக்க, அதனைத் தொடர்ந்து எமது சிறப்பு விருந்தினர்கள் அவர்கள் பிரதேச செயலர் அவர்களும் வடமாகாண விளையாட்டு துணைக்கள பணிப்பாளர் திரு குருவன் அவர்களும் இணைந்து புதிய விளையாட்டு மைதானத்துக்கான பெயர் பலகையை திரைநீக்கம் செய்தார்.
புதிய மைதான திறப்பு விழாவிலே இப்போது பெயர் தலைமை திருநீக்கம் செய்திருக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து பிரதமராக தலைவந்திருக்கின்ற உயர்திரு யாழ் மாவட்ட ஆரங்கால் மத்திய விளையாட்டுக் கழக புதிய மைதான திறப்பு விழாவும் கரப்பந்தாட்ட இறுதிப் போட்டி இணைந்த பெரு விழாவிலே இப்போது கலந்து கொண்ட நமது சிறப்பாக இருந்தவர்கள் நான் கொடுத்து நிற்க இப்போது அடுத்த நிகழ்வாக வருகிற ஆவரங்கால் மத்திய விளையாட்டுக் கழகத்தின் வரலாற்று பதிவாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற புதிய மைதான திறப்பு மண்டலத்திற்காக சிறப்பு விருந்தினர்களான வடமாகாண விளையாட்டு பணிப்பாளர் ஸ்ரீ தூரநாதரை அவர்கள் தொடர்ந்து விருந்தினர்களாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விருந்தினர்கள் பற்றியும் யாழ் மாவட்ட விளையாட்டுத்துறை அவர்கள் அதற்கு மண்டல குழுவினை அழைக்கின்றார். யாழ்ப்பாணம் இளநிலையில் கல்வியற்ற அதிகாரி இலங்கை இடப்பட்டாரை கொண்டாடின அவரை அடுத்து ஆணையருக்கு கிராமத்தில் இருக்கிற தலைவர் ஸ்ரீ காரணாவை அவர்களுக்கு வந்தோம். தொடர்ந்து புத்தூர் பிரதேச சபையின் மிக அவர்களை பொறுப்பதிகாரி அவர்களுக்கு வந்தோம். அடுத்து கடப்பட்டாக மத்திய சட்டமன்ற தலைவர் திரு கருணாகரன் அவர்களுக்கு அவர்கள் தொடர்ந்து ஓட்டு நிலை தேர்தல் பொறுப்பாளர் திரு ராமசுமன் அவர்களை மங்கள விளக்கத்தின் நிகழ்வில் பங்குமாக அழைக்கின்றோம். தொடர்ந்து ஆவங்கால் சுதந்திரத்துக்கான கல்யாண சபை தலைவர் திரு சிவநாதன் ஐயா அவர்களை மங்கள விளக்கத்தின் நிகழ்வில் பங்குமாக அழைக்கின்றோம். மத்திய ஆவங்கால் மத்திய விளையாட்டுக் கழக பொறுத்தவரை இந்திய இளைஞர் தலைவருமாகிய திரு அவர்களை மங்கள விளக்கத்தின் மாறுபடுகின்றோம். மங்கள விளக்கத்தை தொடர்ந்து கொடியேற்ற நிகழ்வு ஆரம்பிக்கும்.
அத்துடன் இதற்கான பிரதம குருக்கள் சிவஸ்ரீ அவர்களை பணியுடன் அழைக்கின்றோம். உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வரம் பாதபங்கயம். எல்லாம் உள்ள ஸ்ரீ பர்வத்தினிம்பியாசமேத ராமலிங்கேஸ்வரரும் சாமுண்டாம்பாத சேத்திரபாலேஸ்வரர் பிரவேசரின் பாதங்கள் பணிந்து இன்றைய தினம் 2016ஆம் ஆண்டு இன்றைய தினம் ஆவரங்கால் மத்திய விளையாட்டுக் கழகம் விளையாட்டு மைதானம் பொதுவிழாமாக இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த மண்டபத்தின் விளையாட்டுக் கழகத்தின் போசகர் தேவதாஸ் அவர்கள் தலைமையில் இந்த விழாவாக நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. அந்த விழாவிலே பிரதம விருந்தினராக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் வேதநாயகம் அவர்களுக்கும் அவர்களையும் சிறப்பு விருந்தினர்கள் கௌரவ விருந்தினர்கள் அதையும் இந்த வருகிறந்த கல்விமான்கள் வருகிறந்த பெரியோர்கள் தாய்மார்கள் சிறார்கள் நலம் தெரிவிகள் அனைவருக்கும் எல்லாம் வெல்ல ஸ்ரீ பர்வத்தினிம்பியாசமேத ராமலிங்கேஸ்வரர் சாமுண்டாம்பாத சித்திரபாலேஸ்வரர் அருள் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் இந்த ஆவரங்கால் மத்திய விளையாட்டுக் கழகத்துக்கு விளையாட்டு சிறந்த வீரர்கள் இருக்கிறார்கள். முன்னைய காலத்திலே இந்த விளையாட்டுக் கழகத்துக்கு மைதானம் இல்லை. இன்றைய தினம் இந்த விழாவிலே சகல உத்தியோகத்தர்கள் எல்லாம் சகல அதிகார வெளிநாட்டு உதவிகளுடன் இந்த விளையாட்டு மைதானம் சிறப்பாக பூர்வகாலமாக அலங்கரிக்கப்பட்டு இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவுக்கு இந்த மத்திய விளையாட்டுக் கழக இளைஞர்கள் ஆண்கத்திலும் இந்த விளையாட்டுத் துறையிலும் சிறந்து விளங்குகிறார்கள். யாழ் மாவட்டத்திலே ஆவரங்காலில் தான் இந்த விளையாட்டுக் கழகத்திலே சிறந்த யாழ் மத்திய விளையாட்டு விளையாடம் யாழ் இந்து இளைஞர் விளையாட்டுக் கழகம் சிறப்பாக இந்த யாழ் மாவட்டத்திலே சிறந்த வீரர்களாக கருதப்படுகிறார்கள். அவர்களுக்கு வடிவாக இந்த ஆவரங்கால் கிராமத்திலே நல்ல பெருகூட்டப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட மண்டபம் விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மேலும் இந்த இளைஞர்கள் சிறந்த வீரர்களாக வந்து மேலும் இதான் சிறப்புடன் வாழ எல்லாம் ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் பாதங்கள் பணிந்து இந்த ஆசியை இத்துடன் சேர்த்து முடித்துக் கொள்வோம். வணக்கம், நன்றி. அடுத்து வரவேற்புரை நிறுத்துவதற்காக ஆவரங்கால் மத்திய விளையாட்டுக் கழக உறுப்பினர் ஆசிரியர் திரு கே எழில்வதன் அவர்களை அழைக்கின்றோம். இந்நாள் ஒரு பொன்னாள், என்னால் உன்னால் என்றில்லாமல் நம் நாள் என கூடி ஏற்றம் காணும் இவ்விழா. விழாவின் தொடக்கம் என் பக்கம். அந்த வகையில் வேதங்களின் அதிபதியாம் வேதநாயகன் ஐயாவே யாழின் அரச அதிபராய் பிரதான அதிகாரியாய் எம் விழாவின் பிரதம அதிதியாய் இன்று வாழிய நீங்கொட்டம் வளர்கண்ணும் கொண்டு தங்களை வணங்கி வரவேற்றுக் கொள்கிறது ஆவரங்கால் மத்திய விளையாட்டுக் கழகம். சிறப்பு விருந்தினராய் சிறப்பான விருந்தினராய் எமது பிரதேச அபிவிருத்திக்காக பிரதிபலன் பாராது அயராது உழைக்கும் திரு மா பிரதீபன் பிரதேச செயலர் அவர்களை அகமகிழ்ந்து வரவேற்றுக் கொள்கிறது ஆவரங்கால் மத்திய விளையாட்டுக் கழகம். விழாவை சிறப்பிக்க சிறப்பு விருந்தினராய் வடமாகாண விளையாட்டின் விருத்திக்காய் தன்னை அர்ப்பணித்து சேவையாற்றும் குருவரன் பணிப்பாளர் விளையாட்டுத்துறை வடக்கு மாகாணம் அவர்களை உள நெகிழ்வுடன் வரவேற்றுக் கொள்கிறது ஆவரங்கால் மத்திய விளையாட்டுக் கழகம். எமது விழாவுக்கு கௌரவ அதிதியாய் யாழ் மாவட்ட விளையாட்டுத்துறையை சிறப்பான வெற்றிகளால் உயர வைத்துக் கொண்டிருப்பவரும் அண்மை காலத்தில் ஏனைய மாவட்டங்களுடன் நடைபெற்ற பல போட்டிகளில் யாழ் மாவட்டம் வெற்றி கொள்வதற்கு காரண கர்த்தாவாக விளங்கும் திரு க. விஜிதரன் விளையாட்டு உத்தியோகத்தர் யாழ்ப்பாணம் அவர்களை பெருமகளுடன் வரவேற்றுக் கொள்வதை பெருமிதம் கொள்கிறது ஆவரங்கால் மத்திய விளையாட்டுக் கழகம். அடுத்ததாக எமது கழகத்துடன் அதீத ஈடுபாடு கொண்டவரும் எமது செயற்பாடுகளில் ஆர்வம் காட்டுபவரும் தனது தலையாய கடமைகளை தள்ளி வைத்துவிட்டு தன்னலம் பாராது புறநலனுக்காய் பாடுபடுவருமான திரு மு. ஆனந்த கிருஷ்ணன் முன்னாள் பொது முகாமையாளர் வெளிகிழக்கு பல்நோக்கு கூட்டுறவு சங்கம் அவர்களை வருக என வரவேற்றுக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சியை இருக்கிறது மத்திய விளையாட்டுக் கழகம். அடுத்ததாக இவ்விழாவைக்கு வருகிறது எமது நிகழ்வை கௌரவப்படுத்திய திரு தனிகாசலம் கணேசமூர்த்தி அவர்களை இளநிலை முகாமையாளர் இலங்கை வங்கி அவர்களை
வருக வருக என வரவேற்றுக் கொள்வதில் ஆவரங்கள் மத்திய விளையாட்டுக் கழகம் உடனிருந்து கொள்கிறது. மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்த எங்களுக்கு ஆசிரியை வழங்கிய ஆலய பிரதம குரு அவர்களையும் மற்றும் இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அதிபர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள், ஆசிரிய ஆலோசகர்கள், அரச உத்தியோகர்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்களின் உத்தியோகர்கள், பொருளாதார உத்தியோகர்கள் மற்றும் எங்களுடைய வலைப்பந்தாட்ட கண்காட்சி போட்டிக்கு வரவிருக்கின்ற அராலி சரஸ்வதி வித்யாலய அணியினர் மற்றும் சுழிபுரம் விக்டோரியா கல்லூரியின் அணியினர், எங்களது சுற்றுப் போட்டி அதாவது கரப்பந்தாட்ட மற்றும் துடுப்பாட்ட போட்டிகளில் பங்கு பெற்றி இவ்விழாவை சிறப்பிக்கும் வண்ணம் இங்கு வருகின்ற சுற்றுப் போட்டி அணிகளின் வீரர்கள் இறுதிப் போட்டியில் பங்கு பெற்ற வந்திருக்கும் மன்னார் சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழக வீரர்கள் மற்றும் அவர்களுடைய ரசிகர்கள் மற்றும் எண்ணிலடங்கிய பார்வையாளர்கள் அனைவரையும் இங்கனம் வருகை வருகை என வரவேற்றுக் கொள்வதில் ஆவரங்கள் மத்திய விளையாட்டுக் கழகம் பெருமிதம் கொள்கிறது. கழக உறுப்பினர் திரு செல்வன் ஆசிரியர் அவர்களுக்கு கழகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வலைப்பந்தாட்ட காட்சி போட்டி இடம்பெற இருக்கின்றது. அதற்கு முன்னதாக இந்த மைதானம் எவ்வாறு தோற்றம் பெற்றது என்பதை காட்டுகின்ற வகையிலே மைதானத்தின் தென்மேற்கு மூலை பக்கமாக இடம்பெற்றிருக்கின்ற அந்த திரையிலே ஒளிப்படத்தின் மூலமாக சில நினைவு காட்சிகள் இப்போது இடம்பெற இருக்கின்றது.
மற்றும் விளையாட்டுத்துறை இணையங்களுடைய பணிப்பாளர் திரு குருபரன் அவர்களே மற்றும் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற நமது மாவட்ட விளையாட்டு உத்தியோகத்தர் திரு விஜயதன் அவர்களே மற்றும் முன்னாள் பொது மாமனாளர் திரு ஆனந்தகிருஷ்ணன் அவர்களே மற்றும் ஜங்க வங்கியினுடைய நிறைவேற்று அதிகாரி திரு கணக்கமுடி அவர்களே மற்றும் இங்கு இருக்கின்ற பெரியோர்களே பெற்றோர்களே பார்வையாளர்களே விளையாட்டு வீரர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த ஒரு விசேடமாக அமைக்கப்பட்ட ஒரு இந்த மைதானம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பது பெருமைக்கூடிய விடயம். ஆவரங்கால் கிராமம் முக்கியமாக இந்த கரப்பந்தாட்டத்துக்கு பேர் போனது. அது பாரம்பரியத்தை கொண்டு தொடர்ச்சியாக திறமைசாலைகளை உருவாக்கி வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த கிராமத்திலே அனைவரும் அதை கரப்பந்தாட்டத்துக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் பெரிதும் மதிக்கப்படுகின்றது. இவ்வாறான கிராமங்களிலே மிக ஆர்வமான வினைத்திறன் வாய்ந்த கழகங்கள் இருக்கின்றமையினால்தான் இந்த விளையாட்டு பல வீரர்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்று பல வேறு துறைகளிலிருந்து செல்வதற்கு காரணம் அந்தந்த கிராமங்களிலே போதிய வசதிகள் இல்லாமல் ஆர்வமான ஒரு விளையாட்டு முயற்சியை உருவாக்காமல் என்பதற்கு உள்ளாம். அந்த வகையிலே இது ஒரு பாரம்பரியத்தை கொண்டிருக்கின்றமையினாலே நான் இதற்கு முன்னர் இந்த கலைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நமது உத்தியோகத்தர்கள் குறிப்பிட்டார்கள். இது மேலே இந்த பாரம்பரியத்தை கொண்டு மிகவும் சிறப்பாக அதில் முதியவர்கள் முதல் இளைஞர்கள் எல்லோரும் அதில் உருவாக்கப்பட்ட அதில் ஆர்வமாக இருப்பதன் காரணமாக இந்த கிராமத்திலே வேறு இந்த பிரச்சனைகளும் இல்லாமல் அவர்கள் எல்லோரும் அந்த ஒரு இதிலே இந்த கரப்பந்தாட்டத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றமையினாலே இது ஒரு சிறப்பாக அந்த இளைஞர்கள் இதில் ஈடுபடுத்தப்படுகின்றமையினாலே வேறு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கின்றதாக குறிப்பிட்டார்கள். அந்த வகையில் அது போட்டுதற்குரிய உண்மையிலே எல்லா இடங்களிலும் இவ்வாறான முன்மாதிரியான இடங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அது உருவாக்கப்பட்டால்தான் அவர்கள் இளைஞர்களை அதில் வேறு வழியிலே நாடாமல் இதில் ஈடுபடுத்துவதற்கு அது மிக சிறந்ததாக அமையும். அவை இது இந்த ஆவரங்கால் மத்திய விளையாட்டு கழகம் மத்திய விளையாட்டு கழகங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கின்றது. இது வந்து இன்னும் ஒரு பௌதிய வளங்களை மேலும் மெருகூட்டி ஒரு சிறந்த முறையில் அமைக்கப்பட்ட ஒரு விளையாட்டு மைதானத்தையும் உருவாக்கி இருக்கின்றது. அந்த வகையில் அது இன்னும் இந்த பிரதேசத்தில் இந்த பகுதியில் இருக்கின்ற விளையாட்டு வீரர்களை இன்னும் மேலும் இந்த விளையாட்டிலே உருவாக்குவதற்கு அல்லது மேலும் அவர்களை உள்வாங்குவதற்கு அது இன்னும் மேலும் உந்து சக்தியையும் ஒரு ஆர்வத்தையும் கொடுக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அவை இந்த பிரதேசத்துக்கு இது முன்மாதிரியான திகழ்வதோடு இது மத்திய இடங்களுக்கும் இவ்வாறான கழகங்கள் வலுவான மற்றது மிகவும் ஆர்வமாக இருக்கின்ற கழகங்கள் உருவாகினால்தான் எமது மத்திய பகுதிகளிலும் விளையாட்டுத்துறைகளை ஊக்குவிக்க முடியும். அந்த வகையில் இந்த ஆவரங்கால் மத்திய விளையாட்டு கழகத்தினரை நாங்கள் பாராட்டுகிறோம். அவர்களுடைய முயற்சி வந்து மிகவும் மற்றவர்களுக்கும் முன்மாதிரியாக கண்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே அந்த மத்திய விளையாட்டு கழகத்தினரையும் அவரை சார்ந்த விளையாட்டு வீரர்களையும் நாங்கள் பாராட்டுவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவருடைய இந்த முயற்சி மேலும் வெற்றி பெற வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற கரப்பந்தாட்டத்திலே அவர்கள் தொடர்ந்து மாவட்டத்திலேயே சிறப்பாக ஒரு பொறுப்பை பெற்றுக்கொண்டு தொடர்ச்சியாக பெற்று வருகிறார்கள். அந்த வகையிலே அவர்கள் இனி வருங்காலத்திலே அது அந்த எமது
இலங்கை ரீதியிலே நடைபெறுகின்ற தேசிய ரீதியிலே நடைபெறுகின்ற விழாவிலும் அவர்கள் மிக முக்கியமான இடத்தை வகிக்க வேண்டும். அதற்கு எனது பாராட்டுக்களை நன்றிகளையும் தெரிவித்து இந்த நிகழ்வுக்கு அழைத்தமைக்கும் இதில் இந்த போட்டியிலே தொடர்ந்து கலந்து கொள்ள முடியாமல் நான் மனம் வருந்துகின்றேன். இந்த சில வேறு ஒரு நிகழ்வுக்கு அற்புதமாக செல்ல கொண்டிருப்பதனால